அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஃபால் கிரேவி. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி இது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்: மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், தேங்காய் ஒரு 10 அண்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு. ஃபஸ்ட்டு வந்து மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு ஒன்றா நம்ம அரைச்சிக்கலாம். அண்ட் தென் அதில் பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதையெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து குக்கரை ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது பபிள்ஸாக வரும், ஸோ பார்த்து நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ண வச்ச மட்டன் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மிக்ஸி லைட்டாக தண்ணி ஊற்றி அதிலே ஊற்றிக்கலாம். அண்ட் தென் ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கர் மூடி விசில் வர வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஃபால் வந்து ரெடி. இது வந்து நீங்கள் மட்டன், சிக்கன், பீஃபில் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதோட ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஃபால் கிரேவி. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி இது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்: மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், தேங்காய் ஒரு 10 அண்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு. ஃபஸ்ட்டு வந்து மிளகு, சீரகம், தேங்காய் எல்லாம் போட்டு ஒன்றா நம்ம அரைச்சிக்கலாம். அண்ட் தென் அதில் பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதையெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து குக்கரை ஹீட் பண்ணி அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆயில் சேர்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது பபிள்ஸாக வரும், ஸோ பார்த்து நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ண வச்ச மட்டன் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மிக்ஸி லைட்டாக தண்ணி ஊற்றி அதிலே ஊற்றிக்கலாம். அண்ட் தென் ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கர் மூடி விசில் வர வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஃபால் வந்து ரெடி. இது வந்து நீங்கள் மட்டன், சிக்கன், பீஃபில் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதோட ஃபுல் வீடியோ யூடியூப்பில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.